Good morning students. 7th Englishல நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மெமரி போயம். த லிசனர்ஸ் அப்படிங்கிற மெமரி போயம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆத்தர் நேம் வந்து வால்டர் டி லா மேர். இப்போ அபவுட் த ஆத்தர் பார்த்துடலாம். வால்டர் டி லா மேர் 1873 to 1956 was an English poet, short story writer and novelist. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் poet, ஷார்ட் ஸ்டோரி எழுதுறவர் ப்ளஸ் நாவலிஸ்ட். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். அவர் அதிகமாக யாருக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சில்ட்ரன்ஸ்க்காக. த லிசனர்ஸ் இஸ் செட் டு பி ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் போயம். அவர் எழுதுறதுலேயே ரொம்ப ஃபேமஸான போயம் எதுன்னு பார்த்தா இந்த லிசனர்ஸ். ஓகே, இப்போ கிளாஸரி பார்க்கலாம். சாம்படு மீன்ஸ் பிட் அண்ட் சீவ்டு அப்பான் நாய்ஸ்லி, அதாவது சத்தமாக மென்று சாப்பிட்றது தான் சீவ்டு. ஃபெர்னி அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளார்லெஸ் பிளான்ஸ், அதாவது பூக்காத தாவரங்கள், பூக்காத செடி கொடிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃபெர்னி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டெரட், எ ஸ்மால் டவர் தட் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் த வால் ஆஃப் எ பில்டிங். அதாவது ஒரு பில்டிங்கோட அந்த செவுத்தில் ஒரு ஸ்மால் டவர் மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதை தான் டெரட்னு சொல்கிறோம். ஸ்மோட், நாக்டு லவ்லி. ஸ்மோட் அப்படிங்கிறது சத்தமாக தட்டுறது. சில், எ ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் beneath a window or a door. டோருக்கு அடியிலையோ இல்லை விண்டோவுக்கு அடியிலையோ ஒரு ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர், ஒரு மரத்தால் ஆன ஒரு பீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சில். பெர்ஃப்ளெக்ஸ்டு மீன்ஸ் கன்ஃபியூஸ்டு. த்ராங்கிங்னா க்ரௌடிங். ஹார்க்கனிங்னா லிசனிங் அட்டென்டிவ்லி. ஓகே, நம்ம இப்போ போயம் பார்க்கலாமா. த லிசனர்ஸ். You are walking into a grove at 12 noon. You feel that somebody is following you. When you look behind, nobody is there. How would you feel? What would you do? Share it in the class. அதாவது ஒரு 12 மணிக்கு நீங்கள் ஒரு இதில் தனி காட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நோபடி இஸ் தேர், அங்கே யாருமே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, போயம் லைன்ஸ் பார்க்கலாமா. இஸ் தேர் எனிபடி தேர் said the traveler knocking on the moonlit door. அந்த ட்ராவலர் கேட்குறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அப்படின்னு கேட்டுட்டு நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர், அந்த டோரை போய் என்ன பண்ணுறாரு தட்டுறாரு. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராஸஸ். அவர் வந்து ஹார்ஸில் தான் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாரு. அந்த ஹார்ஸ் வந்து அங்கே வெளியில் நிறுத்திட்டு அவர் போய் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா கதவை தட்டிகிட்ருக்காரு. அந்த ஹார்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த பூக்காத செடி கொடிகளாக இருக்கு இல்லையா, அதை சைலன்ஸ் சாம்ப்டு த கிராஸஸ், அது அமைதியாக என்ன பண்ணிகிட்ருக்குதுன்னா சாப்பிட்டுட்ருக்கு. சாம்ப்டு த கிராஸஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர். ஃபெர்னி ஃப்ளோர் அப்படின்னு என்னன்னு சொன்னேன், அந்த பூக்காத அந்த தாவரத்தை தான், அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த பூக்காத அந்த தாவரங்களை தான், செடி கொடியில் தான் அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா சாப்பிட்டுட்ருக்கு. And a bird flew up out of the turret above the traveler's head. Turret means என்னன்னு சொன்னேன், a small tower. அந்த பில்டிங்கில் ஒரு ஸ்மால் டவர் மாதிரி ஒன்று இருக்குது, நீட்டிகிட்டு இருக்குது. அது மேலே வந்து ஒரு பேர்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா உட்காந்துட்ருக்கு. இவர் போய் கதவை தட்டின உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஃப்ளீவ் அப், அந்த இடத்த விட்டு பறந்து போகுது. எப்படி எங்கே பறந்து போகுது அப்படின்னா above the traveler's head, அந்த ட்ராவலர்ஸோட ஹெட்டு மேலே, தலை மேலே அப்படியே பறந்து போகுது. அடுத்து and he smote upon the door again a second time. Smote means knocked loudly. Smote means knocked loudly. மறுபடியும் செகண்ட் டைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்தமாக தட்டுறாரு. இஸ் தேர் எனிபடி தேர் he said. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே ட்ராவலருக்கு வரல. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிங்க்டு சில் அப்படின்னா எ ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர்னு சொல்லியிருந்தேன். சில் அந்த விண்டோ வழியாக கூட யாரும் ஒரு தலை கூட எட்டி பார்க்கல. லீன்டு ஓவர் அண்ட் லுக்டு இன் டு ஹிஸ் கிரே ஐஸ். யாருமே எட்டியும் பார்க்கல. அவருடைய அந்த கிரே ஐஸை யாருமே என்ன பண்ணல, உள்ளேருந்து அந்த விண்டோ வழியாக கூட யாருமே எட்டி பார்க்கல. வேர் ஹீ ஸ்டுட் பெர்ஃப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். பெர்ஃப்ளெக்ஸ்ட் மீன்ஸ் கன்ஃபியூஸ்ட். என்ன ஆகிறாரு, அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகி அந்த இடத்துல அப்படியே நிற்கிறார். பட் ஒன்லி எ கோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கோஸ்ட் மீன்ஸ் அந்த ஆவிகள்,
அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஆவிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த உள்ள ஆவிகள் தான் இருந்து நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம கூப்பிட்றதெல்லாம் அமைதியாக லிசன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. த 12th இன் த லோன் ஹவுஸ் தென். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஒரு வீடு தனியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைப்போம், கோஸ்ட் தான் அந்த இடத்துல இருக்குது, ஆவிகளை தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன் லைட். உள்ளே இருந்துக்கிட்டு அந்த மூன் வெளிச்சத்தில் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஆவிகள்லாம் இவர் கூப்பிட்றத கேட்டுட்டுங்க, லிசன் பண்ணிகிட்ருக்குங்க. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். இவருடைய வாய்ஸை அந்த ஆவிகள்லாம் உள்ளேருந்து என்ன பண்ணிகிட்ருக்குங்க, கேட்டுட்ருக்குங்க. ஸ்டுட் த்ராங்கிங் த ஃபைன் மூன் பீம்ஸ் ஆன் த டார்க் ஸ்டேர். ஸ்டேர் அப்படின்னு சொல்லுவோம், படிக்கட்டு. அந்த படிக்கட்டில் தான் த்ராங்கிங் அப்படின்னா க்ரௌடிங், கூட்டமாக அந்த ஆவிகள் என்ன பண்ணுது, கூட்டமாக நின்றுட்டு அந்த படிக்கட்டில் நின்றுட்டு கேட்டுட்ருக்குங்க. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். அந்த படிக்கட்டு எங்கே வருது அப்படின்னா கீழே இருக்கிற அந்த எம்டி ஹாலுக்கு தான் அந்த படிக்கட்டு வருது. அந்த படிக்கட்டில் தான் அந்த பேய்கள்லாம் கூட்டமாக இருந்துக்கிட்டு இவருடைய வாய்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, கேட்டுட்ருக்குங்க. ஹார்க்கனிங் இன் அன் ஏர் ஸ்ட்ரீட் அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். ஹார்க்கனிங் அப்படின்னா லிசனிங் அட்டன்டிவ்லி. அமைதியாக இந்த உள்ளே இருந்துட்டு அந்த அசைவுகள், காற்றுல ஆடுற அந்த அசைவுகள், இதெல்லாம் அந்த குலுங்குறது இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக உள்ளே இருந்து என்ன பண்ணுதுங்கன்னா இவருடைய வாய்ஸை, இவர் கூப்பிட்றத எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்குங்க, அந்த கோஸ்ட் வந்து கேட்டுட்ருக்குங்க. இதுதான் இந்த போயம். சரியா? இது வந்து மெமரி போயம். ஸோ ஒன்ஸ் அப்படியே பார்த்துடலாமா? இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் champed the grasses of the forest's ferny floor, and a bird flew up out of the turret above the traveller's head, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said, but no one dissented to the traveller. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes when he stood perplexed and still. சரி, ஓகே, மீதியெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்.